தமிழ் திரையுலகில் முன்னணி ஹீரோவாக இருப்பவர் தான் நம்ம அதிர்ஷ் சார் அவர்கள். இவர் நடிப்பில் இந்த ஆண்டு வெளிவந்த குட் பேட் அக்லி படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் இணைந்து ஒர்க் பண்ண முடிவு பண்ணியிருக்காரு நம்ம இயக்கியவர்கள். ஆமாங்க, இயக்கிய 64 படத்தை ஆதிக் இயக்க ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்களா. படத்துடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் வெளியாச்சு. நம்ம அதிர்ஷ் சார் கார் ரேஸ் மீது அளவு கடந்த அன்பு கொண்ட நபர். தற்போது முழுமையாக கார் ரேஸ்ல ஈடுபட்டுமே இருக்காரு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கலந்து கொண்ட கார் ரேஸ்ல நம்ம அதிர்ஷ் சார் பேசிய வீடியோ ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. இதுல தன்னுடைய கார் ரேஸை பார்க்க ஆயிரக்கணக்கானோர் கூடிய பொழுது ரசிகர்களை அவர் எப்படி ஒழுங்குபடுத்தினார் அப்படின்றது சோசியல் மீடியாக்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. அதாவது நம்ம அதிர்ஷ் சார் அதுல பேசியதாவது, எனக்கு நீங்க நல்ல பெயர் வாங்கி தர வேண்டாம், அட்லீஸ்ட் கெட்ட பெயர் வராமல் இருந்தால் போதும். உங்க ஆர்வம் எனக்கு புரியுது, லவ் யூ சோ மச், ஐ லவ் யூ அப்படின்னு அன்பை பரிமாறி இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம ஏகே அவர்கள் தற்போது கலந்து கொண்ட கார் பந்தயங்கள்லுமே ரீசெண்டாக இன்டர்வியூமே கொடுத்திருந்தார். ஸோ அதனையும் அதே போலதான் பேசியிருந்தார். இன்னும் ஏகே அவர்கள் மாறவே இல்லை அப்படின்னு அவருடைய ரசிகர்களுமே இந்த வீடியோவை சோஷியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ணி கொண்டாடிட்டுமே இருக்காங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா ஏகே 64 படப்பிடிப்பு அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ளது. அதற்கான பூஜை அடுத்த வாரம் நடக்க இருக்கா. ஸோ இந்த பூஜை விழாக்கள்ல ஏகே அவர்கள் கலந்து கொள்வாரா அப்படின்றது கேள்விக்குறிதான். இருந்தாலுமே பூஜை அடுத்த வாரம் அப்படின்றதுனால ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. சோ படப்பிடிப்பு எப்போது ஆரம்பமாகும் அப்படின்றது எதிர்நோக்கியுமே ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அளவு கடந்திருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.